சராசரியா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 இல்லைன்னா 5 பாலியல் வழக்கு, அப்புறம் கற்பழிப்பு வழக்கு, அப்புறம் திருட்டு வழக்கு, கொலை வழக்கு, மாமனார் மேல கள்ள தூக்கி போட்டாங்க, மருமகள் தீ குளிச்சுட்டா, இந்த மாதிரி வழக்குகள் நாட்டுல அதிகரிச்சுட்டே போகுது. அதுவும் குறிப்பா சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுல இன்னமும் அதிகமா அந்த விஷயங்கள்லாம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நிறைய சோசியல் மீடியாக்கள்ல தவறான சித்தரிப்புகள் சித்தரிச்சு ஆபாச பதிவுகள் பதிவிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இன்னும் மேலையும் அதை மெருகேத்துற விதமா என்ன பண்றாங்கன்னா, இங்க பல ஆப்புகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு எல்லாமே இந்த அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்புகள் எல்லாமே நீங்க அங்கீகரிக்கிறதுனால என்ன உலகத்துக்கு நடந்துற போது, இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துற போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. இருக்கிற ஆப்புகளுக்கே இருக்கிற ஆப்புகளையே எப்படி முடக்கலாம், அதுகளை எப்படி அழிச்சு ஒழிக்கலாம் என்கிற நிலை ஏற்பட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னாக்கா இந்த இன்ஸ்டாகிராம ஒழிச்சிட்டோம்னாலே முக்காவாசி ஆபாச பதிவுகள் தவிர்க்கப்படும். அதுல இருக்கிற சோம்பேறிகள் எல்லாம் அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். நிறைய பேர் இந்த மாதிரி ஆபாச பதிவுகள் போட்டாதான் அது அதிகமா ஷேர் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வெறும் 18+ கண்டென்ட்டா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த நிறைய பாத்தீங்கன்னா இப்ப இந்த 5 ரூபாய் 5 நிமிஷத்துக்கு 5 ரூபாய் இருக்கு, அந்த மாதிரி ஆப்புகளை பதிவிடுறானுவான். அந்த ஆப்பை நினைச்சோம்னாலே இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. தூய தமிழ்ல சொல்ல போனோம்னாக்க பெண்கள் என்னுடைய அக்கா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தூய தமிழ்ல சொல்ல போனோம்னா கூட்டி கொடுக்குற ஆப்புன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நிமிடம் என்னுடன் நீங்க உரையாட வேண்டும் என்றால் உங்களுக்கு 5 ரூபாய் போதும். என்னிடம் ஆபாசமாக பதிவு பேசலாம், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் என்கிட்ட பேசலாம். நான் அதுக்கு நான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த ஆப்புகள் எல்லாம். இதனால இளைஞர்களுக்கு எவ்வளவு சீர்கேடு அடைவாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே கஞ்சா, மது போதை, அந்த போதை, இந்த போதைன்னு பல போதைகளை சுத்திட்டு இருக்கானுவோம். இதுல இன்னமும் இதை மெருகேற்றுற விதமா இந்த மாதிரி ஆப்புகளுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கறது எந்த விதத்துல நல்லதுன்னு ஒன்றும் புரியல. இதனால என்ன வளர்ச்சி அடைஞ்சிரும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? நாடு போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏதாவது நல்ல பதிவா போட முடியுதா, நல்ல விஷயமா பேச முடியுதா? பாத்தீங்களா, டெய்லியும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இத பார்க்க இருக்கிறவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி அடையுமா என்னன்னு தெரியல. அப்படிதான் அடையும். பார்ப்போம், விரைவில் எதனா கால மாற்றமோ நம்மளால மாற்ற முடியுதான்னு பார்ப்போம்.